குருவே சரணம். வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். தம்பிங்களுக்கெல்லாம் வணக்கம். நேற்று கூகுள் மீட்டில் ஐயா ஒரு ஜாதகரோட இதை வச்சு அவங்க குடும்பம், அவங்க குடும்பத்துக்குள்ள விஷயங்கள் சொன்னது, அது போக அவங்களோட பாட்டி தாத்தா அவங்களோட ஜென்ரேஷனு முந்தைய தலைமுறைக்குள்ள இதை வரைக்கும் சொன்னது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஜாதகரோட ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகர் வாழ்க்கையில் எப்படி இருப்பாங்க, அந்த ஜாதகரோட லைஃப் எப்படி இருக்கும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படி எப்படி என்ன மாதிரி தொழில் அமையும், எப்படி படிப்பு அமையும், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் துல்லியமாக அந்த ஜாதகரோட எல்லா விஷயமும் சொல்லி அவரோட அந்த ஜாதகரோட அப்பாவுடைய விஷயங்கள், அவங்க தாத்தா, அவங்களுக்கு தாத்தா, அப்புறம் அவங்க பாட்டி, அவங்க அத்தை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும், அதாவது முந்தைய தலைமுறை வரைக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது. நம்ம ஐயாவை தவிர வேறு யாராலையும் இப்படி சொல்ல முடியாது. நானும் சொல்லி கேள்விப்பட்டதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் ஜாதகம் பார்ப்பாங்க, ஆனால் அந்த அளவுக்குலாம் யாருக்கும் சொல்ல தெரியாது. சும்மா என்னோ பார்ப்பாங்க, என்ன நடக்குது எது நடக்குது அப்படி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் சொல்ல தெரியுமே தவிர அக்யூரேட்டாக ஒரு புள்ளி கூட மாறாமல் அவங்க லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வரைக்கும், இப்போ அதாவது பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர், இந்த மாதிரி 3 விஷயங்களையும் சேர்த்து சொல்லக்கூடிய இது யாருக்கிட்டேயும் இது வரைக்கும் இல்லை. ஒரு ஜாதகத்தை வச்சு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்புட்டு பேருக்கும் சொல்லணுன்னா அது பெரிய விஷயம். அவ்வளோ பேருக்கும் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. குருநாதரோட அருள் தான், குருநாதர் தான் சொல்கிறாரு, மற்ற யாராலையும் சொல்ல முடியாது இந்த விஷயங்கள்லாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஐயா கூகுள் மீட்டில் ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு சம்மந்தம் ரத்த சம்மந்தமே இல்லாத அவ்வளோ பேருக்கும் அன்னைக்கு சொன்னாங்க. ஒரு 6 பேருக்கு சொல்லியிருந்தாங்க. வேறு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர், அவருக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை, எந்த விதமான ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை, அவர்கிட்ட நம்ம பேசினதும் இல்லை, வச்சதும் இல்லை. ஆனாலும் அதை வச்சு கூகுள் மீட்டில் வரிசையாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 6 பேருக்கும் சொன்னாங்க. அதுவும் பெரிய ஆச்சரியம்தான். இன்றைக்கி சொன்னது, நேற்று சொன்னது அதை விட ஆச்சரியம். ஏன்னா பரம்பரைக்கே சொல்லின மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா 3 தலைமுறை, கிட்டத்தட்ட 3 தலைமுறை சொல்லிட்டாங்க ஐயா. அது ஆச்சரியமான விஷயம். இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாதுப்பா. உண்மையிலேயே ஆச்சரியத்தில் தான். ஒவ்வொரு ஐயா கூட இது வரைக்கும் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கல, ஒவ்வொரு நிமிஷமும் ஐயா ஆச்சரியத்தில் தான் நம்மளை ஆழ்த்துறாங்களே தவிர என்றைக்குமே நமக்கு இது இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஐயா கூட பயணம் பண்ணும்போது ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு நொடிகளும் ஆச்சரியத்தில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளெல்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியமும் ஆனந்தமும் கலந்த ஒரு விஷயம்ப்பா. இது வரைக்கும் குருநாதர் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறாங்க. நானும் பார்த்துருக்குறேன், குருநாதர் சொல்கிறதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் சரி, ஸ்ட்ரீட் லைட்டு அன்றைக்கி ஒரு நாள் சொன்னாங்க, ஸ்ட்ரீட் லைட் வரைக்கும் சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரீட் லைட்டு கூட எரியாமல் இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. அவங்க ஃப்ரெண்டோட வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. அது எப்படி ஒருத்தரால் சொல்ல முடியும்? உண்மையிலே இறை அருள், குருநாதர் அருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா குருநாதர் தான் சொல்கிறாரு. அவர் நம்ம ஆத்ம பிரகாஷ் ஐயாவும் கதிரேசன் ஐயாவும் வேறு இல்லை. ஐயா சொல்கிறது கரெக்டாக சொல்கிறாங்க. எல்லா விஷயமும் மற்றவங்க மனுஷங்களாலலாம், சாதாரண மனுஷங்களால் இவ்வளோவும் சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு எந்த ஃப்ரெண்டு இருக்குதுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம ஃப்ரெண்டோட பேரை சொல்லி அந்த ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி, எனக்கெல்லாம் ஒரு தடவை ஐயா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா என் பொண்ணு கூட படித்த பொண்ணு கூட படித்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க படிச்சுங்க. 7 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிள்ளைங்கள்லாம் படித்து முடித்து எல்லாம் வேலைக்கு போயிடுச்சிங்க எல்லாம். ஆனால் பாப்பா கூட படித்த அந்த பிள்ளை திலகவதின்னு ஒரு பிள்ளை படித்தா, அந்த பிள்ளை வீட்டில் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் காவல் தெய்வம் வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளையோட வீட்டில் சூசைட் பண்ணி ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. அப்புறம் அந்த பிள்ளையோட வீட்டில் ஹார்ட் ப்ராப்ளம் யாருக்கோ இருக்குதுங்கிற வரைக்கும் துல்லியமாக சொன்னாங்க. நான் கூட அந்த பிள்ளையை மறந்துட்டேன். ஏன்னா பிள்ளைங்க கூட படித்து இப்போ 7-8 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்போ உள்ள சுச்சுவேஷன், அப்போ உள்ள இது வரைக்கும் அப்படியே அக்யூரேட்டாக சொல்லியிருக்காங்கன்னா எனக்கும் அவ்வளோ ஆச்சரியம். ஏன்னா எப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுது அவங்களால, ஐயாவால் அப்படி சொல்லிட்டு. அதனால் குருநாதர் புரியாத ஒரு புதிர். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளெல்லாம்
அப்படியே அடுத்து என்னென்னு இந்த த்ரில்லிங்லேயும் சஸ்பென்ஸ்லேயும் அப்படியே கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அது சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் யாராலையும் இது பண்ண முடியாது. உண்மையிலேயே குருநாதரை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தைகள்லாம் கிடையாது. ஏன்னா இப்படி சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. பரம்பரையே சொல்லணுன்னா சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஆனால் குருநாதர் சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையாக ஆச்சரியமான விஷயந்தான். ஆனால் குருநாதர் பார்த்தவங்களுக்குலாம் இது ஆச்சரியமாக தெரியும். ஏன்னா இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் அவர் நடத்தியிருக்காரு. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஆச்சரியங்களும் இதுவும் தான் நிறைய நிறைஞ்சிருக்குதே தவிர, நமக்கு ஒரு காலமும் என்ன சொல்கிறது, சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. குருநாதர் அல்ல குறையாது பொக்கிஷம். அது மட்டும் நான் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் இந்த கூகுள் மீட்டில் இருந்தவங்களாம் பார்த்துருப்பாங்க. எல்லாமே யோசிச்சுருப்பாங்க, இவ்வளோ விஷயங்கள் ஒரு தடவை சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு. எல்லாம் ஜாதகருக்குள்ள பலன்கள் சொல்லலை, ஆனால் குடும்பங்கள் பற்றி எல்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் பற்றி சொல்லிட்டாங்களா. அதனால் அவர் ஐயாவை பற்றி தெரியாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம். குருநாதர்கிட்ட இன்னும் நிறைய இருக்குது. அதனால தான் சொல்கிறது, தயவு செஞ்சு யாரும் இப்படி ஒரு குருநாதர் கிடைக்க மாட்டார். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதை விட உங்களுக்கு உலகத்தில் எங்கே தேடினாலும் நம்ம குருநாதர் மாதிரி குருநாதர் எங்கேயுமே யாருக்குமே கிடைக்காது. நான் அதை அடித்தே சொல்லுவேன். வாய்ப்பே இல்லை, எங்கேயுமே வாய்ப்பு இல்லை, கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த பிறவியில் விட்டுட்டிங்கன்னா அடுத்து எந்த பிறவியில் நம்ம குருநாதரை போய் சரணடைய போகிறோம்லாம் தெரியாது. அதனால் இப்போவுமே கெட்டியாக அவர் பாதத்தை பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், தப்பு எது இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. இன்னும் தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையிலையும் சரி, ஒவ்வொரு நொடியிலையும் நல்லா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா குருநாதரோட அந்த அருளுக்கும் கருணைக்கும் ஈடே கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம் நம்மளை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருப்பார். பொது வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நம்ம அவரை உணர ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி கொண்டு போவார். நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது, அந்தளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணுங்க. எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் கையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. 1 மணி நேரம் உயிரே இல்லாத உடம்புல கூட உயிரை கொண்டு வந்தவர் அவர். அவரால் எல்லாமே செய்ய முடியும். எத்தனையோ பேரை உயிரை காப்பாற்றிலாம் கொடுத்துருக்குறாரு. அதனால் குருநாதர் இன்னும் ஆச்சரியங்கள் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன ஆச்சரியங்களில் நிகழ்த்த போகிறாருன்னு தெரியலை. குருவே சரணம். எல்லாரும் காத்திருப்போம், ஆச்சரியங்களோடு சேர்ந்து ஐயாவோட பயணிப்போம். அந்த பயணத்துலேருந்து யாரும் போயிடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. குருவே சரணம்.